சொல்லப்போனா சட்டமன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு சினிமா தியேட்டர் மாதிரி ஆக்கிட்டாங்க. சபை நாகரிகம் இல்ல, உள்ளுக்குள்ள ஆக்ஷன் கட்டுன்னு ஒரு சினிமா மாதிரி ஸ்கிரிப்ட் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொறுத்துக்க முடியாம தான் நாங்க வெளியில ஓடி வந்துட்டோம் அப்படின்னு சொல்றீங்களே. இதுக்கு முன்னாடி நீங்க ஆட்சியில இருக்கும்போது சட்டசபைன்னு ஒண்ணு நடந்துச்சு. அதுல உங்களுடைய எம்எல்ஏ நீங்க நடிச்ச படத்தை எல்லாம் வச்சு உங்களை புகழ்ந்து பேசினாரு. அது சபை நாகரிகமா? நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி, ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அல்லவா உடைத்து வீழ்த்தியது. நீங்கள் நடித்ததோ கெத்து. நீங்கள் தான் தமிழ்நாட்டின் சொத்து. எதிரிகளை தனது சிரிப்பால் நண்பேண்டா என்று சொல்ல வைக்கும் அன்பன் நீங்கள். உங்கள் நடிப்பில் உருவானதோ மனிதன், நிஜத்தில் நீங்க தான் மாமனிதன். நீங்கள் அதுக்கப்புறம் இந்த சட்டசபையில உட்காந்து மத்தவங்களை ஃபேஷியல் ரியாக்ஷன் வச்சு கிண்டல் பண்றது, அசிங்கப்படுத்துறதெல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு இருந்தாங்களே, அது சபை நாகரிகமா? அப்புறம் பேச பேச பின்னங்கால் புடனில் அடிக்க ஓடி வரீங்களே, அது சபை நாகரிகமா? அப்புறம் ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது செருப்பால் அடிக்கிறது, சாரிய பிச்சு கிழிக்கிறது, அப்புறம் முடிய பிச்சு போடுறது, இதெல்லாம் பண்ணது உங்களோட எம்எல்ஏ. அது சபை நாகரிகமா? சினிமாவை பத்தி விடாம இழுத்து இழுத்து அட்லி இட்லி சட்னின்னு பேசுனது நீங்க. அது சபை நாகரிகமா? இவ்வளோத்தையும் பண்ணிட்டு இதெல்லாம் நான் இந்த மாதிரி சினிமா மாதிரி இருந்தனாலதான் நாங்க வெளியில ஓடி வந்தோம்னு ஒரு பொய் வேற. ஓடி வந்தது எதுக்கு? பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னதுக்கு தானே. இதுக்கு முன்னாடி கச்சத்தீவு மீட்புனா ஓடி வந்துருவீங்க, இப்போ பார்ட்டி ஃபண்டுனா ஓடி வந்துருவீங்க. ஏன்? மக்களுக்கு உண்மை தெரியக்கூடாது. ஆனா எங்க அண்ணன் விடுவாரா? வாய்ப்பே கிடையாது. எல்லாத்தையும் கலரி எடுத்து எல்லா விஷயத்தையும் மக்களுக்கு கொண்டு வருவாங்க. இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, அதான் தேடிக்கிட்டு இருக்கேன். எங்க உங்க அப்பாவையா காணோம்?